ஒரு காலத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜிவனி கணேசன் இப்படி தனித்துவமாக நடிச்சிட்டு இருந்த காலத்துல திடீர்னு உள்ள வர்றார் ஒருத்தர். மக்களால் மக்கள் நாயகன் அப்படின்னு கொண்டாடப்படுறார், மக்கள் கலைஞராக ஒரு பார்க்கப்படுறார். அவர் தான் ஜெய்சங்கர். முதல் படம் அவரோட எனக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் படம். அந்த படத்துல ஒரு சீக்வன்ஸ்ல நான் அழணும். எனக்கு அழறதுன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. சின்ன குழந்தையில இருந்தே எங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அடிப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல கோபம் வருமே தவிர அழுக மட்டும் வராது. அந்த சீக்வன்ஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஜெய் என்ன பண்ணாருனாக்கா, பக்கத்துல ஒரு ஜோக் சொல்லிட்டு போயிட்டார். நான் சாது பிள்ளையா மூஞ்ச நல்ல பிள்ளை மாதிரி வச்சுட்டு பக்கத்துல நிக்கிறார். ஆனா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. டேக் எகைன் அண்ட் எகைன் எடுக்கிறாங்க, டேக் போயிட்டே இருக்க தவிர அந்த அழுக வரல. டைரக்டர் மூஞ்சில அந்த சிரிப்பு இருக்குமா, அதை மாத்திங்கம்மா அப்படிங்கிறார். அது எங்க மாறுறது, மாத்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி ரொம்ப குறும்பு அவருக்கு. மிகப்பெரிய வக்கீல் குடும்பத்தை சேர்ந்தவர் இவர். அவங்க குடும்பத்துல எல்லாருமே லாயர்ஸ். இவருக்கு மட்டும் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். அதனால தமிழ் சினிமாவை நோக்கி வர அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. முதல் படம் இரவும் பகலும். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஜோசப் தலியத். இரவும் பகலும் படம் தான் நடிகராக தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த மக்கள் கலைஞர் அறிமுகப்படுத்தப்படுறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தன்னுடைய வித்தியாசமான கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துற ஜெய்சங்கர். குழந்தையும் தெய்வமும் இந்த படம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஒரு கடிதம் அப்படிங்கிற ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்க இல்லையா? சோ பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம். இந்த படத்துல குட்டி பத்னி கூட நடிச்சிருப்பாங்க டபுள் ஆக்ஷன்ல. சோ இந்த படத்தின் மூலமாக ஒரு வித்தியாசமான நடிகராக போர்ட்ரைட் செய்யப்படுற உடனே ஜெய்சங்கர் எங்க 3 பேரையும் ஒரு தடவை பார்த்தாரு. பார்த்துட்டு வேற முன்னே சொல்ல, சார் நீங்க 3 பேருமே என்னுடைய பில் பிஸ்னஸ், ஆகவே எனக்கு நல்லதுதான் செய்வீங்களே தவிர கெடுதல் செய்ய மாட்டீங்க, நான் நிச்சயமா அந்த ரோல் செய்யறேன் சார் அப்படின்னு உடனே விட்டுக்கிட்டார். சினிமா பைத்தியம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் குட்டி, அதோட தமிழாக்கம் தான் அந்த படம். அது ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பை பற்றின படம். அது அந்த காலகட்டத்தில் யாருமே அதில் நடிக்கலை. எந்த ஹீரோக்களும் அதில் நடிக்கணும் அப்படின்றது அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் அவங்களது தான் படம். அப்பா முக்தா ஸ்ரீனிவாசன் டைரக்ஷன். ஸோ அப்பா முக்தா ஸ்ரீனிவாசன் அவரை இதில் ஜெய்சங்கரை போய் அப்ரோச் பண்ணார். இந்த படத்தில் நீ நடிக்கிறியா, ஆஸ் அ ஹீரோவா ஜெய்சங்கரா நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அவர் உடனே எந்த மறுப்பும் சொல்லலை. கண்டிப்பாக நடிக்கிறேன் சார், நானே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு கொடுத்துட்டு போனார் அவர். இவருடைய துருன்னு சுறுசுறுப்பான நடிப்பை பார்த்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் இவரை மந்த்லி சேலரி பேசிஸ்ல கம்பெனி ஆர்டிஸ்டா அவரை கமிட் பண்ணுது. தொடர்ந்து வரக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள்ல இவர் நடிக்க ஆரம்பிக்கிறார். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புல வெளிவந்த வல்லவன் ஒருவன், சிஐடி சங்கர் இது மாதிரி படத்தின் மூலமா மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தியா மாறுறார். புரியக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிச்சதுனால இவர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஒரு காலத்துல கத்தி சண்டை தான் பெரிய விஷயமா இருக்கும் தமிழ் சினிமால. அதுலதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எல்லாம் தனித்துவமா நிற்பார். கத்தி சண்டை இல்லாத திரைப்படங்கள் அந்த காலத்துல மேக்சிமம் இருக்காது. ஆனால் இவருடைய படத்தில் துப்பாக்கி சண்டைகள், துப்பாக்கியை பிடிச்சிட்டு ஒரு சொல்ற விதமும், துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ஒரு நடக்கிற விதமும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ் கிரியேட் பண்ணிச்சு. அவர் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் எங்கள் கம்பெனியில், முக்தா ஃபிலிம்ஸ் கம்பெனியில் காஸ்டியூம் டிசைனராக குப்புராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை 1000 பை ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் போது அவரை குப்புராஜ் இங்கே வா, நீ ப்ரொடியூசராக, நான் உனக்கு கால் ஷீட் தரேன் அப்படின்ட்டு சொன்னார். குப்புராஜ் முதல்ல ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு நினச்சிருந்தார். அப்புறம் பார்த்தா நிஜமாவே சீரியஸாகவே அவருக்கு கால் ஷீட் கொடுத்து அவரை ஒரு ப்ரொடியூசராக ஆக்கினார். அந்த மாதிரி நிறைய பேர் அவரை ப்ரொடியூசராக, சாதாரணப்பட்டவங்களை ப்ரொடியூசராக ஆக்கியிருக்கார் அவர். ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரி திரைப்படங்கள், இன்னொரு பக்கம் குடும்ப பாங்கான திரைப்படங்கள், இதற்கு மத்தியில காமெடி அப்படின்னா பட்டணத்தில் பூதம் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த படத்துல நாகேஷும் நம்மளுடைய மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களும் அடிக்கிற லூட்டியும் அந்த நடிப்பும் சான்ஸ் இல்லைங்க. வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க, ஓகேவா? 100க்கு 100ன்னு ஒரு திரைப்படம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்கள் இயக்கத்துல வந்தது. இந்த படத்துல ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பார் நம்மளுடைய ஜெய்சங்கர். ஒரு மிகச்சிறந்த கதை இருக்கா, அப்படியே உடனே கூப்பிட்டு நம்ம ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்தின தயாரிப்பாளர்கள் ஏராளம். குறைந்த சம்பளமாகட்டும், இவ்வளவுதான் சம்பளம் அப்படிங்கிறது பிக்ஸ் பண்றது எதுவுமே இல்லை. என்ன கொடுத்தாலும் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு இயக்குனர் அல்ல, ஒரு தயாரிப்பாளருடைய
நடிகராகவே கடைசி வரைக்கும் இருந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு நம்முடைய மக்கள் கலைஞர் ஜெயசங்கர் அவர்களுக்கு பிறந்த நாள். அதற்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏவிஎம் தயாரித்த புரட்டுக்காளை படம். இந்த காளையனுக்கு யார் உயிர் பிச்சையோ வாக்கிய பிச்சையோ போட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காப்பாத்துக்க எனக்கு தெரியும். அவர்கள் 8 வருஷங்களுக்கு பிறகு தயாரித்த படம். அந்த படத்தினுடைய நாயகன் இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த படத்துடைய கதை வசனம் எல்லாம் மஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதினார். கதை எழுதி கொண்டு வருகிற போது கதைக்கு தகுந்த நடிகர்களை போடுகிற பழக்கம் அன்று சிறந்தது. அதுபோல நானும் பஞ்சனும் கதையை பிடித்தவரை பேசிடுவது. நம்முடைய ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் உண்டு. அந்த வில்லனுக்கு தமிழகத்தில் மரியாதை இருக்க வேண்டும், நல்ல நடிகராக இருக்க வேண்டும். காரின் போவதென்று தலையை பீத்து கொண்டேன். அதன் பிறகு நாங்கள் விளைவு கொண்டு மக்கள் கலைஞர் ஜெயசங்கரை வில்லனாக போட்டால் நன்றாக இருக்கும் என்று முடிவு கொள்கிறோம். ஆனால் ஜெயசங்கரத்தை யார் கேட்கறது? அவர் எல்லா படங்களையும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பேரே வெள்ளிக்கிழமை கதாநாயகன் பேர். வெள்ளிக்கிழமை அவருடைய படங்கள் வந்துவிடும். அந்த இடக்கு அவரிடத்துல படங்கள் இருந்தன. அவரை போய் ரஜினிக்கு வில்லனா ஆக்ட் பண்ணுங்கன்னு எப்படி கேட்குறதுன்னு எங்களுக்குள்ள சந்தேகம் இல்லை. அப்போ நானும் பணியன்னு சென்று சரவண சார்ட்ட போய் கேட்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சு முடிச்சுக்கிட்டு நீ சரவண சார்ட்ட தான் பேசணும். என்ன முத்துறாங்க சொல்கிற சாய்ஸ் நல்லா இருக்கு, கொஞ்சம் இருக்க நம்ம ஜெயி நானே கேட்குறேன்னு ஃபோனை போட்டார். ஃபோனை போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா ஜெயின்னு கேட்டார். இந்த வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். என்ன எல்லாரும் கூடி என்னை கூப்பிடுறீங்களா, எல்லாம் என்ன விஷயம்னு கேட்டார். அப்போ சரவணா சார் சொன்னார், நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் முரட்டுக்காலைன்னு ஒரு படம் எடுக்கிறோம். இந்த படத்துக்கு கதாநாயகனாக ரஜினிகாந்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பஞ்சநாச்சனம் சார் கதை எழுதுகிற போது அந்த ஹீரோவுக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் அந்த படத்தில் வராது, அந்த கேரக்டரில் வராது. ஆகவே ஜெயசங்கரே வில்லனா ரஜினிக்கு இல்லை நடிக்க வைக்கலாமா, அதை ஜெயசங்கர் சார் விரும்புவாரா அப்படின்னு முத்துராமனும் பஞ்சனும் சந்தேகப்பட்டாங்க. அது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றையே கூப்பிட்டு பேசிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கோம். ஆகவே உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள், இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே ஜெயசங்கர் எங்கள் 3 பேரையும் ஒரு தடவை பார்த்தாரு. பார்த்துட்டு வேற ஒன்றுமே சொல்லலை. சார் நீங்கள் 3 பேருமே என்னுடைய பில் பிஸ்னஸ்ஸு, ஆகவே எனக்கு நல்லது தான் செய்வீங்களே தவிர கெடுதல் செய்ய மாட்டீங்க, நான் நிச்சயமாக அந்த ரோல் செய்கிறேன் சார் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டார். அது மட்டுமல்ல, ஜெயசங்கர் சார் ஒரு பேட்டியை சொல்லுகிறது, நான் முரட்டுக்காலையை நடித்த வரையிலே நான் வாங்கியதெல்லாம் சம்பளம். தேவியின் முரட்டுக்காலைக்கு பிறகு நான் நடித்த படங்களிலே கொஞ்சம் சம்பளம் எல்லாம் எனக்கு கிடைச்ச போனஸ். ஆகவே எனக்கு முரட்டுக்காலை படத்திலே நான் வில்லனாக நடித்தது எனக்கு ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தை உழைத்து பல படங்களை கொடுத்ததை என்பதை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் சொன்னார். அது உண்மை. அதற்கு பிறகு அவர் என்ன பண்றாரு, அப்படி வில்லனாக முரட்டுக்காலை திரைப்படத்தின் மூலமாக டேர்ன் ஓவர் ஆகிறார். முரட்டுக்காலை வெற்றி அடையுது. அதற்கு பிறகு தொடர்ந்து கமலுடைய படங்கள் எல்லாம் அவர் வில்லனாக நடிக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஒரு காலத்துல ரஜினிக்கு அப்பாவாக கூட நடிக்க ஆரம்பிக்கிறார். சோ மிகச்சிறந்த வில்ல கதாபாத்திரங்களை எல்லாம் நடிச்சு அதுல ஒரு தனித்துவமான ஸ்கோர் பண்ணதுக்கு பிறகு ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிக்கிறார் ஜெய்சங்கர் அவர்கள். சிபிஐ அதிகாரி, சிஐடி, கௌபாய், இப்படி விதவிதமான படங்கள் நடிக்கிறதுனால இவர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படி அழைக்கிறதுல மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் இயக்குனர் எஸ்டி முத்துராமன் பேசுகிறேன். வணக்கம், நான் மாயா ஸ்ரீனிவாசன், முக்தா ஸ்ரீனிவாசன் உங்களோட டாக்டர். நான் வெண்ணிராடை நிர்மலா பேசுறேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். நம்முடைய மக்கள் கலைஞர் ஜெயசங்கர் அவர்கள் நான் முதலில் இயக்கிய கனிமுத்து பாப்பா படத்தில் கதாநாயகனாக முத்துராமன் சாரோடு நடித்தார். அன்றிலிருந்து எனக்கு பழக்கம். ஜெய்சங்கர் சாரை பொறுத்தளவில் நல்ல இதயம் கொண்டவர், எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அவருக்கு நாம் எல்லாம் சென்று அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் விடுவோம். முக்தா ராமசாமியும் முக்தா ஸ்ரீனிவாசனும் முக்தா ஃபிலிம்ஸ் மூலமாக
ஜெய்சங்கரை வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான படங்கள் எடுத்ததை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஜெய்சங்கரை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல் படம் வந்து பொம்மலாட்டம். அடுத்த படம் வந்து 1000 பொய். அது வந்து சோவோட கதை வசனம். அதில் அந்த ஷூட்டிங்க்கு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம், ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம். அப்போது நான் ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ என்னை வந்து தனியாக அவர் கூப்பிட்டார், ஜெய்சங்கர் தனியாக என்னை வந்து இங்கே வா, நீ மாயா இங்கே வா அப்படின்னு என்னை கூப்பிட்டார். நான் அவர்கிட்ட போனோடனே அவர் வந்து தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு பேனாவை எடுத்து என்கிட்ட கொடுத்து, இந்த பேனாவை வச்சுக்கோ, நீனு இதை வச்சுட்டு நீ எழுது உங்கள் அப்பா மாதிரினார். வந்து அவரோட ஆசீர்வாதமாக என்னன்னு தெரியல, 2018 ஃபேஸ்புக்கில் நிறைய அப்பா பற்றி, பெரியப்பா பற்றி, சினிமாக்களை பற்றி நிறைய எழுதுறேன் நான் இப்போ. அது ஒரு இன்சிடெண்ட். இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னா, அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஜெய்சங்கருக்கு பர்த்டே. அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவர் கூட வேலை செய்யறப்ப எந்த விதமான ஒரு வேலை செய்யறோங்கிற கஷ்டமே தெரியாது. ரொம்ப ஜோபியலா காமெண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு, ஜோக் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெய் வந்து தன்னுடைய பர்த்டேக்கு விளம்பரம் எல்லாம் இல்லாம, யாருக்கும் வெளியில எல்லாம் சொல்லாம ஆர்ஃபனேஜ்ல போய் நிறைய அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்லாம் இருப்பார். இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, சண்டையும் போட்டுப்போம். இப்படி ஜெய்யை பத்தி சொல்லணும்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இந்த பர்த்டேயின் போது அவர் நம்ம கூட இல்லையேங்கிற நினைப்பு வந்து நெஞ்சில ரொம்ப நெருடலா இருக்கு. இருந்தாலும் அவருடைய நினைவுகள் எல்லாம் உங்களோட பகிர்ந்துகிறதுல ஒரு ஆறுதலும் இருக்கு. அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு ஆகிச் சிறந்த விஷயம். தமிழ் சினிமா இப்படிப்பட்ட கலைஞர்களை கொண்டாடாமல் இருந்ததில்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம். நாயகி டிவியும் ஜெய்சங்கர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை நினைவுபடுத்துவதில் பெருமைப்படுகிறது.